ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மிளகாய் தேய் நட்டை பார்த்துருப்பீங்க. மிளகாய் தேய்க்கு உரம் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ மிளகாய் தேய்க்கு 2வது உரம் வைக்க போகிறேன். அந்த நட்டதும் உரம் வைக்கிறத பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வீட்டில் சிறு சிறு விவசாயம் பண்ணலாம். இப்போ தான் மிளகாய் தேய்க்கு 2வது உரம் வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், மிளகாய் தேயோட 2வது உரம் வைக்கக்கூடிய வளர்ச்சி வருவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு உரம் வைக்க வேண்டியது. இடையில சில தைகள் இந்த பாருங்கள், சின்னது வைக்கல, இதெல்லாம் வாடி கருகி போச்சு. நான் 2வது மீண்டும் நட்டேன். அதனால் அந்த தையும் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிக்கிட்டு நான் 2வது உரம் போடலை, அப்படியே விட்டுருக்கிறேன். சரி, இப்போ உரம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி களைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக களைகளை பிடுங்குங்க. நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், அதான் 2வது உரம் வைக்க போடுப்போ இந்த கத்தி மாதிரி ஒன்று வச்சு இந்த மண்ணை இப்படி எல்லாம் கிளறி போடுறாங்க. அப்படி எதுவும் பண்ணக்கூடாது. இந்த தையோட வேரெல்லாம் மேலே இருக்கும். தேவையில்லாமல் மண்ணை கிளற வேண்டிய தேவையில்லை. இந்த பாருங்கள், மண் நல்ல பதமாக இருக்குது. அதனால் கத்தியால் கம்பியால் எதனாலையும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். களைகளை மட்டும் பிடுங்கி விடுங்க. இந்த மறுபக்கம் ஓடையில் நின்றுட்டு களை போடுங்கிறேன். ஓகே, பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி மருந்து தெளித்தேன். அது என்ன மருந்துன்னு சொல்லலை, ஏன்னா பல்வேறு மருந்துகள் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற துணை வேளாண்மை நிலையத்தில் நீங்கள் இதோட நம்ம செடியோட, அதாவது மிளகாய் தையோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் போதும். அந்த வளர்ச்சி பெறும் இதெல்லாம் பார்த்து அவங்க சரியான மருந்துகளை தருவாங்க, வாங்கி அடிங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருந்த உரக்கடையில் போய் கேட்டுவாங்க. ஏன்னா நான் சொல்ல முடியாதுன்னா அப்படி பல்வேறு விதமான மருந்துகள் இருக்குது. நான் ஒரு மருந்து ஒரு வாட்டி அடித்தேன், அதாவது தெளிப்பான் மருந்து அடித்தேன் ஒரு வாட்டி. ஓகே, இப்போ பாருங்கள், பாக்டம்பாஸ், பொட்டாசு, வேப்பமண்ணாக்கு எடுத்திருக்கேன். இந்த கொஞ்சமாக இந்த அளவுக்கு உரம் எடுத்து இந்த மிளகாய் தையிலேருந்து மூட்டிலேருந்து 4 இன்ச்சு சுற்றி இப்படி போட்டு விடுங்க. மூடு சேரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் மருந்து அடித்தது ஏன் சொல்லலைன்னா பல்வேறு விதமான மருந்து இருக்குது. இன்னொன்று, இந்த படுதல் நோய்க்கு ஒரு மருந்து இருக்குது. இலை குருடு, அதாவது இந்த இலை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே இந்த இலை சின்னதாக குறுகி போகும். இலை குருடுக்கு தனியாக மருந்து இருக்குது. அதனால சொல்லலை. நான் ஒரு படுதல் நோய்க்கான ஒரு மருந்து அடிச்சிருக்கிறேன். இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இடையில பட்டுக்கிட்டு கருகி போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, காயப்போட்ட சாணி நம்ம போட்ட அந்த உரத்துக்கு மேலே தான் ஒரு பிடி 1.5 பிடி அளவுக்கு எடுத்து அப்படியே சுற்றி போடுங்க. மூடு சேர வேண்டாம். நம்ம தண்ணி ஊற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக மூட்டில் சேர்ந்துக்கும். இது வரைக்கும் இதுதான் 2வது தட்டது. 2வது இல்லை, 3 வாட்டி நட்டுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாணி போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஓடையில் தண்ணி கிடக்கு. நான் இதுக்கு முன்னாடி பக்கெட் வச்சா தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இந்த உரம் போட்டதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கும் நம்ம ஸ்ப்ரே வடிவில் தண்ணி ஊற்றுவோம். இந்த உரம் சிதறி போகாமல் இருக்க வேண்டி. ஓகே, இந்த 1 கப்பு தண்ணி எடுத்து 2-3 மூட்டு கூட ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றுன பார்த்தீங்க ஒரு ஸ்ப்ரே வடிவில். நாளை காலையிலையும் இது மாதிரி ஸ்ப்ரே வடிவில் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி ஓடையில் இந்த தண்ணி எடுத்து கை வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றுங்க. நீங்கள் உரம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம மிளகாய் தை ஒரு மகிழ்ச்சிகரமாக நிற்கிற மாதிரி தெரியுது.
உண்மையிலேயே அப்படிதான் நிக்குது. அது சாணியும் போட்டு தண்ணி ஊத்துனேன்ல. ஓகே அன்பு சொந்தங்களே, நான் மிளகாயத்தை நட்டது உரம் வச்சது, 2வது உரம் வச்சது பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நட்டதும் உரம் வச்சதும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், வீட்டில் சிறு சிறு விவசாயம் பண்ணலாம். ஓகே அன்பு சொந்தங்களே, என்னோட இந்த சிறு வீடியோ பிடிச்சது லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம், பாய் பாய்.